இப்ப மகாபாரதம் எல்லாரும் படிச்சிருப்போம். ஐயாலாம் பாரதம் பேசினாங்கன்னா நாங்க அப்படி கேட்டிருக்கோம். ஏகலைவன் வருவா தெரியுமா? ஏகலைவன் கேரக்டர் கேள்விப்பட்டீங்களா? மகாபாரதத்துல பாகுபலிலாம் என்னங்க பாகுபலி, ஏகலைவன் கேரக்டரை படி இப்ப சொன்னா கூட எனக்கு புல்லரிக்குது. ஏகலைவன் கேரக்டர் சார், அவர் காட்டுக்கு இளவரசன். ஏகலைவன் வந்து ஒரு காட்டினுடைய இளவரசன். எல்லாரும் வேட்டையாடுறாங்கல்ல, இவனும் வேட்டையாடுவான். ஆனா இவனுடைய வித்தை மட்டும் வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, டே நீ சூப்பரா வில்வித்தில் இருக்கடா, அப்படி அழகா வேட்டையாடுறடா. துரோணாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்காரு, நீ என்ன பண்ணு, போய் அவர்கிட்ட வேணா கேட்டு பாரு, டியூஷன் கேட்டு பாரு. துரோணாச்சாரியார்கிட்ட போய், அவர் எப்பயும் ஸ்கூல்ல ஒரு பக்கம் எடுக்கிறாரு, தனியா டியூஷன் எடுக்கிறாரான்னு கேட்டு பாரு. நம்ம எடுப்போம்ல, தனியா டியூஷன் எடுக்கிறாரான்னு கேட்டு பாருன்னு அவனை அனுப்பி விடுறாங்க. துரோணாச்சாரியார்கிட்ட போய் பேசி பாருப்பா, உனக்கு வில்வித்தையை இன்னும் அவர் கத்துக் கொடுக்க முடியும், அவர்கிட்ட போய் பேசி பாருன்றாங்க. சார், ஏகலைவன் போய் நிக்கிறான் சார், கருப்பான உருவம், காட்டுவாசி, கருப்பா விடவிடத்த ஒரு பையன் போய் துரோணாச்சாரியார் முன்னாடி போய் நிக்கிறான். அப்ப துரோணாச்சாரியார் என்ன தெரியுமா சொல்லிருக்கணும்? உனக்கு வில்வித்தை கத்துக் கொடுக்க முடியும், கத்துக் கொடுக்க முடியாது, ரெண்டு தானே சொல்லிருக்கணும். ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னைய பார்த்தா தீட்டுடா, நான் போய் குளிக்கணும்னு. நீ நிஷதன், உன்னைய பார்த்தா தீட்டு, நான் போய் குளிக்கணும்னு. இதை விட ஒரு உனக்கு அவமானம் கிடைச்சிடுமா? உன்னை பார்த்தா தீட்டுன்றார். எந்த ஆசிரியரை தான் பார்க்கணும்னு நினைச்சு போனானோ அந்த ஆசிரியர் சொல்றாரு உன்னை பார்த்தா தீட்டுறான். அதனால அவன் என்ன தெரியுமா பண்ணா, ஆசிரியர் கண்ணில் படாம அவர்கிட்ட இருந்து வித்தையை கத்துக்கிறான். இரவு நேரத்துல அவர் கண்ணில் படாம ஆசிரியரை நம்ம எப்படினாலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தன்னுடைய காட்டுக்கு போறான். துரோணாச்சாரியார் மாதிரியே ஒரு உருவத்தை செதுக்கி வைக்கிறான், உபாசனை பண்றான். அந்த நேரத்துல ஹஸ்தினாபுரத்துல இருந்து ஒரு பெரிய படை அவங்க காட்டை தாண்டி போகுது. அதுல ஒரு நாய், அந்த நாய் என்ன பண்ணுது, குலைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த காட்டை தாண்டி போகும்போது குலைச்சிக்கிட்டே இருக்கு. இருக்கிற காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் அது வந்து குலைச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, பேசிட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ஏகலைவன் என்ன பண்றாரு, ஒரு அஸ்திரத்தை, சின்ன அஸ்திரத்தை மூணா பிரிச்சு அந்த நாயினுடைய வாயை கட்டிடுறாரு. நாய்க்கே வலிக்காம நாயினுடைய வாயை கட்டிடுறாரு. அந்த படையில கீர்த்திவர்மன் ஒரு பெரிய வில்லாளி இருந்தான். அவனுக்கு வில்வித்தை ஃபுல்லாம் தெரியும். அந்த கீர்த்திவர்மன் யோசிக்கிறான், இந்த நாய் காலையிலேருந்து குலைச்சிட்டு தானே வந்துச்சு, காலையிலேருந்து இந்த காட்டில் குலைச்சிட்டே வந்தது, திடீர்னு இந்த நாய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சத்தமே இல்லாமல் இருக்கேன்னு ஆச்சரியத்தோட நாயோடைய வாயை போய் பார்க்குறான். அந்த சின்னதாக இருக்கக்கூடிய 3 வில் நாயினுடைய குரல் அப்படி கட்டி வச்சிருக்கு. ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். ஏன்னா இந்த வித்தை தெரிந்த உலகத்திலேயே ஒரே ஆள் துரோணாச்சாரியார் மட்டும்தான். இந்த துரோணாச்சாரியார் நம்மளோட வரவே இல்லை. இந்த நாயினுடைய வாயை யாருப்பா கட்டினதுன்னா, அவன் விசாரிக்கும் போது தெரிய வருது, ஏகலைவன் என்கிற மிகப்பெரிய ஒரு வில்லாளி தான் இதை வந்து கட்டியிருக்கான், நாயினுடைய வாயை கட்டியிருக்கான். இப்போ உடனே இவர் என்ன பண்றாரு, துரோணாச்சாரியார்கிட்ட போய் தகவல் சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஒரு வித்தையை இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஏகலைவன்ற ஒரு இளைஞன் இந்த நாயினுடைய வாயை கட்டிட்டார் சார், இப்படி கட்டிட்டாங்க. துரோணாச்சாரியார் வெளவெளத்து போறாரு. ஏன்னா அவர் அந்த வித்தையை அர்ஜுனனுக்கு கூட கத்துக் கொடுக்கல, அவருக்கு மட்டுமே உலகத்தில் தெரிந்த வித்தை. இப்ப துரோணாச்சாரியார் என்ன தெரியுமா பண்றாரு, உன்னை பார்த்தால் தீட்டு என்று சொன்ன துரோணாச்சாரியார் அந்த ஏகலைவனை பார்ப்பதற்காக அவன் காட்டுக்கு வராருங்க. யாரா இந்த இளைஞன்னு பார்க்கறதுக்காக அவன் இருக்கக்கூடிய காட்டுக்கு வராரு. இவனுடைய வில்வித்தை எல்லாம் காட்டுறாங்க, காடே அங்க திருவிழாவாகுது. துரோணாச்சாரியார் முன்னாடி தன்னுடைய வில்வித்தை எல்லாத்தையும் காட்டுறாங்க. இப்ப துரோணாச்சாரியார் பார்க்கறாரு, தன்னுடைய உருவத்தை அப்படியே வடிச்சு வச்சிருக்கான், ஏகலைவன் உருவத்தை வடிச்சு வச்சிருக்கான். என்ன தெரியுமா அர்த்தம், நம்ம யார் உபாசனை செய்கிறோமோ அப்படியே மாறும். இப்போ ரஜினி சார் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம சில பேர் ரஜினி ஸ்டைலே பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே ரஜினி மாதிரியே கெட்டப் போட்டுப்பாங்க. கமல் சாரை பார்க்குறவங்க அப்படியே கமல் மாதிரி கெட்டப் போட்டுப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிச்சப்ப அப்படி எம்ஜிஆர் மாதிரி கெட்டப் போட்டவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. யாரை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வருமோ அப்படியே நம்ம கெட்டப் போட்டுப்போம். அதுக்கு தாங்க புத்தகத்தை படின்றோம். அதுக்கு தான் ஒரு மலையோடு சேர்ந்து 10 நாள் மலையாக மாற முடியாது, ஒரு நதியோடு சேர்ந்து 10 நாளில் நதியாக மாற முடியாது, ஒரு பறவையோடு சேர்ந்து 10 நாள் பறவையாக மாற முடியாது. நீங்கள் ஒரு புத்தகத்தோடு இணைஞ்சிங்கன்னா 10 நாள் நம்ம புத்தகமாக மாறிடும். அப்படி அந்த துரோணாச்சாரியாரை பார்த்துக்கிட்டே இருக்கான், உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால அந்த துரோணாச்சாரியாரினுடைய சக்தி முழுவதையும் தனக்குள்ளாக மாற்றிக்கொண்டு தானே ஒரு இன்னொரு துரோணாச்சாரியாராக மாறி நிற்கிறான் ஏகலைவன். இப்போ ஒரு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு, தன்னையே பார்க்குறாரு, அங்கே ஏகலைவன் வடிவத்தில் தன்னையே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கட்ட வரல வெட்டி கேட்டாருன்றதெல்லாம் வேற கதை. ஆனா அங்க ஏகலைவன் எங்க தெரியுமா ஜெயிச்சான், தன்னை பார்த்தால் தீட்டு என்று சொன்ன குருவை தன்னை பார்க்க தன் காட்டிற்கே வர வைத்தானே, அந்த இடத்தில் எண்ணிய முடிதல் வேண்டும்னு ஏகலைவன் ஜெயிச்சுட்டாங்க. கட்ட வரல என்னங்க, தலையை வெட்டி கட்டிருந்தா கூட கொடுத்துட்டு போயிருப்பான். ஏகலைவன் அதுக்கு முன்னாடியே ஜெயிச்சுட்டானே, அதற்கு முன்னாலேயே ஜெயிச்சுட்டாங்களே இல்ல. அப்படி நல்லவை எண்ணல் வேண்டும், இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். இப்ப நான் படிச்சப்ப
என்னுடைய வாழ்க்கையை சொல்றேன். நான் படிச்சப்ப என்னை பார்த்து எங்க சோசியல் மிஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா 10வது 9வது படிக்கிறப்ப நிறைய பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் போவோம். அந்த காலத்துல இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் போயிட்டு பரிசுலாம் வாங்கிட்டு வந்தோம்னா எங்க மிஸ்ல இப்படியே பார்ப்பாங்க, உதட்ட இப்படி பிதுக்குவாங்க. உருப்படவே மாட்டேன்னு அர்த்தம். ஏன்டா படிக்காம பேச்சு போட்டிக்கு போறியான்னு அர்த்தம். அதுக்கு சோசியல் சயின்ஸ்ல 45 மார்க் தான் வாங்கியிருக்க, பேச்சு போட்டியில பரிசு வாங்கி என்ன பிரயோஜனம்னு அர்த்தம். அந்த 45க்கே நம்ம எவ்வளவு சிரமப்படுவோம் நமக்கு தான் தெரியும். இந்த 45 எப்படி வந்துச்சு? இந்த ஹிஸ்டரி ஜாகிரபி ஏதோ வந்துடும். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒன்று சிவிக்ஸ்னு வச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதை படிச்சு நான் 45 வாங்கினதே உலக அதிசயம். இப்போ இந்த மிஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி உதட்ட இப்படி பிதுக்குவாங்க, உருப்படவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நான் அவங்களை எப்படி தெரியுமா பழி வாங்கினேன்? நான் படித்த ஸ்கூலுக்கு அந்த மிஸ் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே சீஃப் கெஸ்டாக போய் அந்த மிஸ் தான் எனக்கு பொன்னாட போத்தணும்னு வேண்டி விரும்பி கேட்டு அவர்கள் போத்தின பொன்னாடியை திரும்பி அவங்களுக்கே போத்தி, நீங்க தான் மிஸ் என் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கே காரணம்னு அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி அவங்களை பத்தி ஒரு 4 வார்த்தை பெருமையா சொன்ன பாருங்க. ஏகலைவன் கட்டவரலை வெட்டி கொடுத்த தருணம். பாருங்க எவ்வளவு சந்தோஷம். எங்க அக்கா இப்ப கேட்டா கட்டவரலை வெட்டி கொடுத்துருவாங்க பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில நல்லவை எண்ணல் வேண்டும், நடக்குங்க. எண்ணிய முடிதல் வேண்டும். நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சோம்னா வாழை மலர் போல பூமி நிலம் பார்க்கும் கோலை குணமாற்று தோளா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோளான்னு அந்த காலத்துல பாட்டு எழுதினாங்க. நான் ஒலிம்பிக்கை பத்தி படிக்கிறேங்க. ஒலிம்பிக்ல வரக்கூடிய போட்டிகளை பத்தி படிக்கிறேன். அதுல மைக்கேல் பிலிப்னு ஒரு வீரர், நீச்சல் வீரர். அவர் வந்து மொத்தம் 24 மெடல் வாங்கியிருக்காரு. இந்த 24 மெடல்ல 23 மெடல் தங்க மெடல், ஒரே ஒரு மெடல் வெள்ளி மெடல். இப்போ இந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தங்க மெடல் வச்சு தானே போஸ்ட் கொடுப்போம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக தங்கத்தை போட்டு அப்படி தானே போஸ்ட் கொடுப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, வெள்ளி மெடல் வச்சு போஸ்ட் கொடுத்திருந்தார். என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, சிங்கப்பூரை சேர்ந்த இளைஞன் ஜான் ஸ்கூலிங், அந்த பையன் பேரு ஜான் ஸ்கூலிங், அவனுடைய ஆதர்ஷ நாயகன் இந்த மைக்கேல் பிலிப். இவர் எப்படியாவது ஒரு முறையாவது நான் போய் பார்த்துடணும்பான்னு இவர் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தேடி தேடி போறாரு. இவரை போய் பார்க்கணும்னு. ஆனால் அவரை பார்க்கவே முடியல. அப்பாவை கூட்டிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கா போறாரு டிராவல் பண்ணி. ஆனால் அவர் எங்கேயாவது போயிட்டே இருக்காங்க, பார்க்கவே முடியல. இப்போ இவங்க அப்பா சொல்றாரு, உனக்கும் ஸ்விம்மிங் தெரியும்ல, உனக்கும் நீச்சல் தெரியும்ல, நீச்சல்ல பயிற்சி பண்ணு, கண்டிப்பான முறையில் மைக்கேல் பிலிப்பை பார்க்கலான்னாரு. கண்டிப்பான முறையில் ஒரு நாள் பார்த்துடலான்னாரு. 7 வருஷம் கடுமையான பயிற்சிங்க. 7 வருடம் கடுமையான பயிற்சி. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒலிம்பிக்ல 7 வருடத்துக்கு பிறகு சிங்கப்பூரை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த ஜான் ஸ்கூலிங்ன்ற பையன் நிக்கிறான். ஜான் ஸ்கூலிங் நிக்கிறான். அவனுக்கு அடுத்து 4 பேர் தாண்டி மைக்கேல் பிலிப், 4 பேர் தாண்டி மைக்கேல் பிலிப் தன்னுடைய ஆதர்ஷ நாயகன் அப்படி பார்க்கிறாரு. விசில் சத்தம் கேக்குது, எல்லாரும் தண்ணில குதிக்கிறாங்க. அந்த கமெண்டர் சொல்றாரு, எப்பயுமே மைக்கேல் பிலிப் தான்ப்பா ஜெயிக்க போறாரு, இன்றைக்கும் அவர் தானே ஜெயிக்க போகிறார்னு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது மைக்கேல் பிலிப்பை வீழ்த்தி ஜான் ஸ்கூலிங் முதல் பரிசை அடிக்கிறார். மைக்கேல் பிலிப் சொல்கிறார், நான் பெற்ற வெற்றியை விட என்னை பார்த்து சேர்த்த இந்த ஜான் ஸ்கூலிங்கினுடைய வெற்றி எனக்கு இன்னும் பெரிதாக இருக்கிறதுன்னு அந்த வெள்ளி பதக்கத்தை காமித்து அவரை பெருமைப்படுத்தினார். நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனாலதான் சொல்லுவாங்க, தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நேரில் சென்று நேசித்தால் கடலும் நமது தோழன் தான் வைரமுத்து ஐயா எழுதினார். ஏன் தெரியுமா புத்தகம் படிக்கணும்? ஏன் புத்தகம் படிக்கணும்? ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருடைய ஃபோக்கஸிங் டைம், நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றோம்ல, இந்த ஃபோக்கஸிங் டைம் 40 நிமிஷம் இருந்துச்சாம். 40 நிமிஷம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்க முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அந்த 40 நிமிஷம்ன்றது அப்படியே குறைஞ்சு 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்ஸ்டாகிராமில் 1 நிமிஷத்துக்கு மேலே கேட்க மாட்டான், ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கரெக்டா? அந்த காலத்தில் கிளாஸில் பீரியட் எல்லாமே 40 நிமிஷம் வச்சாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை குவிச்சு கேட்க முடியும். இன்னைக்கு ஒரு மனிதரால ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் பார்க்க முடியல, கேட்க முடியல. ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதை பயிற்சி செய்ய முடியல. அந்த ஃபோக்கஸிங் டைம் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரமா பேசணும்னா இல்ல கொஞ்சம் அதிகமா பேசணும்னா நீங்க ஃபேஸ்புக்ல 2 பேராக்கு மேல எழுதுனா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறான். கரெக்டா? என் பையன் 6வது படிக்கிறான். நம்ம நிகழ்ச்சி இல்லாத நாள்லாம் அந்த கவிதையை படிச்சுட்டு சொல்லுவோம்ல, என் பையன்கிட்ட சொன்னேன், டே கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரா, படிச்சா வாழ்க்கையில முன்னேறலான்னு கண்ணதாசன் ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், இயலறிந்தோன் நான் தமிழ் படித்தால் நடை பிறக்கும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுன்னு. அவனும் இப்படிதான் முறைச்சு பார்த்தான். கொஞ்ச நேரம் அவனு இப்படி முறைச்சு பார்த்து, ஏப்பா படிச்சா நல்லது அவ்வளவுதானே, ஏன் இழுக்குற
சாட்டா முடிப்பா, ஏன்பா இழுக்கிற. அவன் இந்த சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குங்க, இதில் வந்திருக்கு. அந்த சாட் ஜிபிடியை போட்டு கேட்குறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு அந்த சாட் ஜிபிடி 3 ஆப்ஷன் கொடுக்குது. பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் அந்த 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம எங்க பேசுறது சார்? ஒரு விஷயம் சொல்லும் போது 40 நிமிடங்கள் எண்ணங்களை குவிக்கக்கூடிய மனநிலையில் இருந்த மனிதன் இன்னைக்கு 1 நிமிடம் கூட அவனால் அந்த எண்ணத்தை குவிக்க முடியல. இந்த இலக்கியம் என்னப்பா பண்ணுன்னு கேட்டாங்க. ஜெயமோகன் அவர்கள் தான் ஒரு மேடையில் சொன்னாரு, இப்படி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது, கல்லூரியில பேசிட்டு இருக்காரு. அப்ப இலக்கியங்கள் பத்தி சொல்லும் போது அங்கிருந்து ஒருத்தன் கேட்கிறான், ஏன் சார் இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னா, இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னா. ஜெயமோகன் அவர்களுடைய பதில, இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னு தெரியாதுப்பா, இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னு தெரியாது, ஆனா சோற்றால் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் உன்னிடத்தில் இருந்தால் அந்த வெற்றிடத்தை இலக்கியமும் புத்தகமும் வாசிப்பும் கவிதையும் மட்டும்தாயா நிரப்ப முடியும். எண்ணிய முடிதல் வேண்டும். கரெக்டா? நல்லா எண்ணுங்கப்பா, என்றதை ஜெயிச்சிடணும். கரெக்டா? நினைச்சதை சாதிச்சிடணும். ஆனா நல்லவை எண்ணல் வேண்டும். அடுத்த வார்த்தை போட்டாங்க, எண்ணிய முடிதல் வேண்டும். ஜெயிச்சிடணும்பா, ஆனா நல்லதா என்னப்பா. நாங்க பட்டிமன்றத்தில் சொல்லுவோம், கப்பல்ல 3 பேர் போயிட்டு இருந்திருக்காங்க. 3 பேர் கப்பல்ல போயிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு கப்பல் நடுக்கடல்ல நின்றுச்சு. நடுக்கடல்ல இப்ப ஒவ்வொருத்தனும் அவனுடைய தெய்வத்தை வேண்டாங்களாம், எங்களை காப்பாத்துங்க. முதல் இருக்கிறவன் தெய்வத்தை வேண்டியிருக்கான். என்னப்பா வேணும்னார், கடல் கப்பல்ல நின்றுச்சுங்க, எப்படியாவது நான் எங்க வீட்டுக்கு போகணும்னா. போன்ட்டாங்க, டப்புன்னு மறைஞ்சிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். 2வது, நீ என்னப்பா வேணும், எனக்கும் கடல்ல கப்பல் நின்றுச்சுங்க, எப்படியாவது நான் எங்க ஊருக்கு போயிடணும், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடணும், எப்படியாவது போன்ட்டார், மறைஞ்சிட்டான். இப்போ 2 பேர் மறைஞ்சிட்டாங்களா, எண்ணிய முடிதல் வேணும். நல்லதா முடிஞ்சிச்சா, அவன் நினைச்சது நடந்துருச்சா. 3வதா நம்மால் இருந்தான், உனக்கு என்னப்பா வேணும்னாரு, தனியா இருக்க போர் அடிக்குது, போன 2 பேரும் திரும்ப வரணும்னா. திரும்ப வந்துட்டாங்க. இவனுக்கு என்னன்னு முடிஞ்சிருச்சு, ஆனா நல்லதா என்னவே இல்லையாங்க. எண்ணிய முடிதல் வேண்டும். அடுத்த வார்த்தை போட்டாரு, நல்லவை எண்ணல் வேண்டும்பா. நீங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகு என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ இந்த பிரபஞ்சம் ஆணித்தரமா நினைச்சா கொடுத்துருங்க. ஒருத்தன் பாலைவனத்துல போயிருக்கான், ரொம்ப வெயில், பாலைவனத்துல ரொம்ப வெயில், போவே முடியல, அவ்வளவு வெயில். என்னடா பண்றதுன்னு கடவுளை நினைச்சு கேட்டானா, சாமி எனக்கு ஒரு மர நிழல் கிடைச்சா நல்லா இருக்கும்ல, முடியல என்னால, ஒரு மர நிழல் கிடைச்சா நல்லா இருக்கும். உடனே ஒரு மரம் வந்துருச்சு. நம்ம பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம், போய் மர நிழல்ல உட்காந்தான். உட்காந்த உடனே யோசிச்சான், கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே. உடனே ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பெரிய பானையில தண்ணியும் கிடைச்சிச்சு. நல்லா தண்ணீர் எடுத்து குடிச்சான். குடிச்சவன் யோசிச்சான், பசிக்குது, 2 நாள் ஆச்சு, நடந்து வந்ததெல்லாம் பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும். உடனே அவனுக்கு முன்னாடி அறுசுவை உணவு வந்திருக்கு. அப்படியே டேபிள் வச்சு, சேர் வச்சு, அப்படியே அறுசுவை உணவு. இப்போ அறுசுவை உணவு சாப்பிட்ட உடனே யோசிச்சான், சரி அப்படியே கொஞ்சம் படுத்து தூங்குனா நல்லா இருக்குமே, ஒரு கட்டிலும் மெத்தையும் கிடைச்சா நல்லா இருக்குமே. உடனே அவனுக்கு கட்டிலும் மெத்தையும் வந்துச்சு. ஒரு ஃபேன் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஃபேனும் வந்துருச்சு. கதை தானே, ஃபேனும் வந்துருச்சு. இப்போ யோசிச்சான், ஃபேன் வந்துருச்சு, கட்டில் வந்துருச்சு, மெத்தை வந்துருச்சு, அப்படியே கால் அமுக்கி விடுற யாராவது கிடைச்சா நல்லா இருக்குமே. நம்ம ஒன்றொன்னா நினைப்போம்ல. உடனே ஒரு 2 பொண்ணுங்க கால் அமுக்கி விடுறதுக்கு வந்துச்சு. இப்போ படுத்துக்கிட்டே யோசிச்சான், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது, ஒருவேளை இந்த மரத்துல பிசாசு இருக்குமோன்னு நினைச்சான். இப்ப 2 பொண்ணு பிசாசா மாதிரி பாதி அப்படிங்கி தின்னுட்டு போயிடுச்சு. எதை நினைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. இதே மாதிரி ஒருத்தர் பாலைவனத்துக்கு போனான், ரொம்ப முடியல, தண்ணீர் தாகம் எடுக்குது, ரொம்ப முடியல, ரொம்ப பெரிய களைப்பு. அங்க ஒரு குழாய் இருந்தது, அந்த குழாய்க்கு பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில், சின்னதா கொஞ்சமா தண்ணி இருக்கு, அதுல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, ஒரு அரை பாட்டிலுக்கு தண்ணி இருக்கு. இப்ப அந்த எடுத்து போய் குடிக்கலாம்னு நினைக்கும் போது பக்கத்துல ஒரு போர்டு, இந்த தண்ணீரை இந்த குழாயில் ஊற்றினால் குழாயில் இருந்து தண்ணீர் வரும், குழாயில ஊற்றி அடிச்சா தண்ணீர் வரும், நம்புங்கள் அப்படின்னு ஒரு வாசகம். நம்ம இருந்து என்ன பண்ணுவோம், இவ்வளவு நேரம் நடந்து வந்திருக்கோம், கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கு, இதை வேற குழாயில ஊற்றி டெஸ்ட் வேற பண்ணுவாங்களாக்கும், பயப்படுவோம்ல. நம்ம தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பியிருப்போம்ல. ஆனா அவர் அது பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, இந்த பிரபஞ்சத்தை நம்பினார். நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே பண்ண, அந்த இருந்த கொஞ்ச நஞ்ச தண்ணீர் அந்த குழாயில ஊத்தினாரு, ஊத்தினார், அடிச்சார், 4, 5, 6, 7, 8வது அடி அடிக்கும் போது ஒரு சின்னதா ஒரு சத்தம் வந்தது, 8வது அடியில. 9வது அடி,
10வது அடி 11வது அடியிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் அவனுக்கு வாழ்க்கையினுடைய நம்பிக்கையாக அந்த தண்ணீர் சுரந்தது. 11வது அடி 12வது அடிக்கும் போது அதுல இருந்து அவ்வளவு தண்ணீர் ஊற்றாக வருது. அவ்வளவு சந்தோஷமாக அந்த தண்ணீரை குடித்தாரு, அவ்வளவு சந்தோஷம் அந்த தண்ணீர்ல குளித்தாரு, அவ்வளவு சந்தோஷமாக அந்த தண்ணீரை ஆரோகணம் அப்படி அவ்வளவு சந்தோஷமா அனுபவிச்சுட்டு கடைசி என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் கொண்டு வந்த அந்த குடுவையிலும் தண்ணீரை நிரப்பி கொண்டு அந்த வாட்டர் பாட்டில் இருந்த அந்த குடுவையிலும் தண்ணீரை நிரப்பி அதை பத்திரமாக அந்த இடத்தில் வைத்து விட்டு அடுத்தவனுக்காக பத்திரமாக அந்த இடத்துல வச்சுட்டு அந்த போர்டில் எழுதினாரு, நம்புங்கள், சத்தியம், உண்மை, இது நான் அனுபவித்தது. தண்ணீரை ஊற்றினால் அந்த குழாயில் இருந்து அது வேலை செய்கிறதுன்னு எழுதி வச்சுட்டு போனான். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இருக்குல்ல, அது உலகத்துக்கான நன்மையாக நான் இருக்கும்போது அந்த எண்ணம் நிறைவேறுங்க. நம்ம ஆளுங்க ஏன் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். நினைக்கவே மாட்டான், முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு மதுரையில் இருக்காங்க. அவங்க மதுரைக்கு போயிருந்தப்ப அவங்க வீட்டுக்கு போகிறேன். மழை காலம் வீடு ஒழுகிட்டு இருக்கு உள்ளர. நான் ஃப்ரெண்ட்டை கேட்டேன், ஏடா வீடு தான் இப்படி ஒழுகுதே, இந்த ஓட்டை மாற்ற வேண்டியதானடான்னு. ஓடு போட்டிருந்தானுங்க. இத்தனைக்கும் அவங்க நல்ல பணக்காரங்க தான், நல்ல நிலம்பலம்லாம் இருக்குது. ஓடை மாற்ற வேண்டியதானடான்னு. அவன் சொன்னான், இப்போ மழை பெய்யுதுல எங்கே போய் மாற்றுறதுன்னா. மழை பெய்யுதுல எங்கே போய் இப்போயாட மாற்றுனா இப்போயா மாற்றுறது? மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் மேல மாற்ற வேண்டியதானே, அப்போதான் மழை பெய்யாதுல்ல, அப்புறம் எதுக்கு ஓட மாற்றிக்கிட்டுன்னா. இவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான் சார். இந்த தரித்திரம்ன்றது வேற, தரித்திர புத்தின்றது வேற. கரெக்டா? எண்ணம் எப்படி பார்க்கணும், எப்படியுமே உயர்வா இருக்கணும். இந்த அம்பாசமுத்திரம் அம்பானின்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? கருணாஸ் அவர் நடிச்சிருப்பார், அம்பாசமுத்திரம் அம்பானி. அதில் என்ன பண்ணுவாரு, காலையில் எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மேலே நின்று கையை அப்படி மேலே தூக்கி, அந்த சீன் பார்த்துருக்கீங்களா? நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன்னுவாரு. இதை எல்லாரும் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துருவாங்க. ஏன் அப்படி கத்துறேன்? இல்லை, இப்படி சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி ஆவோன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க. சைக்காலஜி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, உண்மையிலே அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன ஆகணும்னு நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்க. அந்த என்ன பண்ணுவார், கருணாசன் என்ன பண்ணுவார், எந்திரிச்சு நான் அம்பானி ஆவேன், அம்பானி ஆவேன் அப்படின்னுவார். இப்போ அந்த ஹீரோயினுடைய அப்பா இருக்கார்ல, அவர் ஹீரோயின் வந்து போலீஸ் ஆக்கணும்னு ஆசை. ஹீரோயினை மேலே ஏற்றி நீ போலீஸ் ஆவேன்னு சொல்லுன்னுவார். இப்போ அந்த தெருவே என்ன பண்ணுவாங்க, 3:30 மணிக்கு எந்திரிச்சு இவர் நான் அம்பானி ஆவேன்னுவார். ஹீரோயின் எந்திரிச்சு நான் போலீஸ் ஆவேன் கத்தோம். ஒருத்தன் நான் டாக்டர் ஆவேன்னுவான், ஒருத்தன் இன்ஜினியர் ஆவேன், ஒருத்தன் வக்கீல் ஆவேன், இப்படியே அதில் ஒருத்தனை காட்டுவாங்க 3 மணிக்கு எந்திரிச்சு காலை மேலே வச்சு நான் சும்மா இருப்பேன்னு ஒருத்தர் இருப்பான். இதையே லட்சியமா வச்சிருக்காங்க, இதுவே அவனுடைய எண்ணமா வச்சிருக்கான். நான் சும்மா இருப்பேன். விளையாட்டுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நான் பன்ருட்டியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன், ஒரு ஸ்கூல்ல பேசுறதுக்காக போறேன். இந்த பசங்க கிட்ட எல்லாம் பேசுவோம்ல, என்னடா ஆக போறான்னு கேட்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவானுங்கள. ஒரு பையன் சொல்றான், இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர் ஆக போறேன்றான். அவனுக்கு அந்த சமூக வலைதளம்னாலே என்னன்னு தெரியல இன்னைக்கு இந்த மாணவர்களுக்கு. இன்னொரு பையன் பரவாயில்ல, பிரதர் ஐம் கோ வித் த ஃப்ளோ பிரதர் அப்படின்றான். கோ வித் த ஃப்ளோவா. அவர் பெரிய புத்தரு, அப்படியே நதியின் ஓட்டத்தில் போறாரு. கோ வித் த ஃப்ளோவா. இப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த எண்ணத்தை நம்ம எப்படிப்பா கடத்திட முடியும்? ஒரு கடல் முழுவதும் தண்ணீர் இருந்தாலும் கூட சிப்பி தாகத்தோடயே இருக்கும். மேலிருந்து ஒரு துளி நீர் விழுந்துருச்சுன்னா, அதற்கான நீர் விழுந்துருச்சுன்னா அந்த சிப்பி அப்படியே மூடிக்கொள்ளும். வருடங்கள் ஆக ஆக அந்த ஒரு துளி நீர் தான் முத்தாக மாறி நிற்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உப்பு நீர்கள் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு எனக்கான நீர், எனக்கான தாட், எனக்கான எண்ணம் எதுன்னு ஒருத்தர் அந்த தாகத்தோட இருக்கார்ல, சிப்பியினுடைய தாகத்தோட இருக்கார்ல, அவரால் தான் இந்த சமூகத்துக்கு ஒரு முத்தை தர முடியுமே தவிர இந்த உப்பு நீர்களில் கரைந்து போனவர்களால முத்தை தரவே முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சமூக வலைதளங்கள் அப்படியே கரைஞ்சு போயிடுறோம். ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். சார், ஸ்ரீலங்கால ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஒரு 7 வயசு பையன் அந்த ஷூட்டிங் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். பிரெஞ்சு படத்தோட ஷூட்டிங். அந்த காலத்தில் ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த கருப்பு கலர்ல ஒரு துணி இருக்கு, அதுக்குள்ள இப்படியே போறாரு. போய் இப்படியே பார்க்குறாரு, திரும்பி வர்றாரு, திரும்ப கருப்பு கலர் துணியில போய் இப்படியே பார்க்குறாரு. இந்த 7 வயசு பையன்ல போய் கேட்டான், அங்கிள் இது என்ன? இதுதான் கேமரா அப்படின்னாரு. நான் போய் பார்க்கலாமா? போய் பாரு. உடனே உள்ள போனான், அந்த கருப்பு கலர் துணிக்குள்ள போனான். போய் பார்த்தா அந்த உலகமே அந்த பெட்டிக்குள்ள தெரியுது. ஒரு உலகமே ஒரு பெட்டிக்குள்ள தெரியுது. கேட்குறேன், அங்கிள் இது ஃபுல்லாமே இந்த உலகமே இந்த பெட்டிக்குள்ள தெரியுதேன்னு. பிகாஸ் திஸ் இஸ் த கேமரா.
அவர் சொல்லிட்டே சொல்றாரு ரெயின் அப்படின்னாரு, மழை பெய்யுது. ரெயின் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெய்யுது. இவன் ஆச்சரியத்தோட பார்க்குறான், ரெயின்னு சொன்ன உடனே மழை பெய்யுது எப்படி அங்கிள்? பிகாஸ் ஐ ஆம் த டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னாரு. ஐ ஆம் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். அந்த 7 வயது பையன் முடிவெடுக்கிறான், ரெயின் என்று சொன்னவுடன் மழை வர வைக்க ஒருவரால் முடியும், அவர் பெயர் இயக்குனர் என்றால் இந்த உலகத்தையே ஒரு பெட்டியில் அடக்க முடியும், அதன் பெயர் கேமரா என்றால் நான் ஒரு ஒளிப்பதிவாளராக, நான் ஒரு இயக்குனராகத்தான் வர வேண்டும் என்று 7 வயது சிறுவன் முடிவெடுத்தான். அந்த சிறுவன் தான் தமிழ் திரையுலகை புரட்டி போட்ட பாலு மகேந்திரா என்கிற மிகப்பெரிய ஒரு இயக்குனராக, மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளராக வளர முடிஞ்சிச்சு இல்ல? அந்த ஒரு துளி நீர், இந்த சிப்பி பிடிக்கக்கூடிய ஒரு துளி நீர் மாறி சார். அதனாலதான் எழுதினார் பா விஜய், ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும், மனமே நீ மாறிவிடு, மழையோ ஒரு பனியோ அது மோதி விடு.